Shalom church. Shalom church. உங்களை நான் அனைவரையும் இயேசுவின் அன்பான நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். மீண்டுமாக உங்கள் தேவனுடைய ஆலயத்திலே பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. Thank you worship team for a powerful time of God encounter, for a powerful time of worship in the presence of the Lord. Amen. Thank you for a powerful time of leading us into the presence of the Lord. Amen. நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தீங்க? ஆமென். இங்க தேவனுடைய மகிமை அப்படியாக இந்த இடத்தை நிறைந்திருந்தது. Amen. Hallelujah church. Amen church. Amen. It was like you guys brought down heaven to earth. Amen church. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பலத்தை கரத்தை தட்டுவோமா? It's a big dull. Shalom church. Amen. மறுபடியும் உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya. மீண்டுமாக உங்களை அனைவரையும் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு குடும்பமாக நம்ம இங்க சேர்ந்து இருப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஐயா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? சந்தோஷமா இல்லைன்னா பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? ஆமென். ஆமென். நம்மளுடைய எல்லா நாட்களும் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. ஆமென். நம்மளுடைய எல்லா நாட்களுக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் நம் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya church. இந்நாளிலே எத்தனை பேர் நீங்கள் அப்படியாக தேவனுடைய ஆலயத்துல இந்நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஐயா, நம்மளோட சகல நாட்களும் தேவனால் அப்படியாக நியமிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது நான் சொல்லும் பொழுது, நம்மளோட சகல நாட்களுக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் நம் தேவன் நான் சொல்லும் பொழுது ஐயா பாருங்க, 2025 ஆண்டு நம்ம கடந்து வந்து 11வது நாள்ல நம்ம இருக்கிறோம். தேவன் அவருடைய பெரிதான அன்பினாலும் தேவன் அவருடைய கிருபையினாலும் இன்னைக்கு ஒரு புதிய நாள் நம்மளுடைய நாட்கள்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அது ஆண்டவருக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்தணும் ஐயா. ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை கொடுக்கிறீங்களா? கரத்தை தட்டுறீங்களா? ஆமென் சர்ச். பலத்தை கரத்தை தட்டுங்க ஐயா. ஆண்டவர் இயேசுக்கு தட்டு, எனக்கு இல்ல. ஆமென் சர்ச். ஆமென். அவர் அல்பா அண்ட் ஒமேகாவாக இருக்கிறார். அவர் அப்படியாக ஆதியும் அந்தமுமாக அவர் இருக்கிறார். எஸ், அவர் ஆதியும் அந்தமுமாக அவர் இருக்கிறார். நம்மளோட விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மாற்றம் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சிமையும் வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் அவருடைய பிரசன்னத்தை அப்படியாக சுமக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மளை அழைத்து வந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லிருக்கணுமே ஐயா. ஆகைப்படினால தோஷம் எனக்கு ஆமென் கொஞ்சம் அதிகமா வரணும். ஆமென். ஆகைப்படினால நம்மளுக்கு கூடியவர்கள் அல்ல, நம்மளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமாவா இல்லையா? ஏனென்றால் நம்முடைய சரீரமானது நாம் தேவனாகிய கர்த்தரிடமிருந்து நமக்குள் தங்கும் இருக்கிற நம்ம ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. அவரை யார்கிட்ட இருந்து நம்ம பெற்றிருக்கிறோமா? யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம் ஐயா? பதில் சொல்லுங்க. தேவன்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? ஆகைப்படினால நம்மளை முதலாவது நேசித்தவரே தேவன் தான். ஆமென். நம்மளை முதலாவது தெரிந்து கொண்டவரே அவர்தான். ஆமென். அவரு நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்து
நம்மளுடைய கனிகள் அப்படியே நிலைத்திருக்கணும் சொல்லி தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென். ஹalleluya சர்ச். ஆயிப்படினால அன்பானவர்களே, இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? நமக்கு உடையவர்கள் அல்ல, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா கொஞ்சம் சத்தம் போடுறீங்களா இந்த இடத்துல? ஆதரவாரி. ஆமென். தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படியே கொஞ்சம் தேவனுக்கு ஹalleluya சொல்றீங்களா? மணி என்ன நீங்க தான் ஆக பின்னாடி உட்கார்ந்திருக்கிறீங்க கடைசியில. ஆமென் சொல்லுங்க என்ன? ஆமென். பரிசுத்த ஜாதியும் யாராக இருக்கிறா? நம் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அது மாற்றமில்ல. தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். பரம ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென் சர்ச். நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். ஆகப்படினால இன்னைக்கு ஒரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்வோம். நமக்கு உடையவர்கள் இல்ல ஜெனிஃபர், ஏனென்றால் நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். ஆமென். தேவனுக்கு சொந்தமானவர்கள் சொல்லும் பொழுது தேவனுக்கு we belong to God, we are his. அவர் நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை பற்றி கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஏந்தி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. Amen church. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அம்ரகதரலமா சிக்கியதரலமா சிக்கியதரலமா சந்தே. ஏகரலே மோஷி. Can you just lift up your hands all over this place? Father, I pray by the power of the Holy Spirit, I pray that you will open every heart in this place, oh God, and let your word, oh God, let your power, oh God, just begin to come and touch them in the mighty name of Jesus Christ. Mamarebo sikia tarala masanda, kutahana masikia tarala masiria tarala basande. Dalanekere boku tahana mosharararararara vasada mambraka torolo moshiria tararara barianda. ஆண்டவரே, பின்னால இருந்து முன்னுக்கு வரைக்கும் ஆண்டவரே, இந்த இடத்துல அப்படியே உங்க ஜனங்கள் நிறைந்து இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட பிரசன்னத்தினால இப்பொழுது அவர்களை தொடுங்கள் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். அன்பானவர்களே, நான் இன்னைக்கு சொன்னேன், நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம் சொல்லி. ஆமாவா இல்லையா? பாருங்க, தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் சொல்லும் போது போன வாரம் நான் 2 அடிப்படைகள் உங்களுக்கு கொடுத்தேன். என்ன அடிப்படைகள்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தரிசனங்கள் எல்லாமே அவருக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. சோ தேவன் நம்ம கிட்ட பேசின காரியங்கள், தேவன் உங்களுக்கு தரிசனமா கொடுத்த காரியங்கள், தேவன் உங்களுக்கு வாக்கா கொடுத்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருக்கிறது. அது மாற்றமில்ல. நீங்க அவரை நேசிக்கிறபடி, நீங்க அவருக்குள் நிலைத்திருக்கும்படி, நீங்க அவரை நம்பிக்கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறபடினால தேவன் நீங்கள் அவருக்குள்ள எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க பேரில் தேவன் நினைவுகளை நினைத்துக் கொண்டு இருக்கிறாரா? அது எப்படிப்பட்ட நினைவுகள்? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அது தீமைக்கு அல்ல. புரியுதாங்க? அந்த 2 அடிப்படைகள் நான் போன வாரம் நான் சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆகையபடினால இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் என்ன அறிந்து கொள்ளணும்னா, உங்களோட உள் மனதுல நீங்க என்ன சூழ்நிலை நீங்கள் அமர்ந்து வந்து உட்கார்ந்திருந்தாலும் சரி, உங்களை அந்த காலத்துல இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர் யார்? தேவன். அவன் ஆகியனால நீங்க அவர் மேல அன்பு கூறுகிறவர்ல அவருடைய தீர்மானத்தின்படி சகலமும், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம நம்புறவர்களாக இருக்கணும். அவன் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி. அவன்
ஆமென் சர்ச். அது மாற்றம் இல்ல, தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி நம்ம அதை அறிந்திருக்கணும். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறாருன்னு? அவர் உங்களுக்கு எதிராக திட்டம் போட்டு கொண்டு இருக்கலையா? தீமைக்காக காரியங்கள் தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இல்ல. ஆமா இல்லையா? எங்கேயோ நாம எல்லாம் காணப்போச்சு இவங்க சத்தமா அப்படின்னு சொல்லுவாரு. அவன் ஆமாவா இல்லையாங்க? ஏசுனோ ஆக படினால நீங்க இது இந்த அடிப்படை உங்களுக்குள்ள இருக்கணும். எபேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் படி, எனக்குள் நற்கிரியை ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம அதை அறிந்திருக்கிறோம். அது மாற்றம் அல்ல. வாக்குத்தத்தத்தின் தேவனை நம்புறீங்க தானே? தரிசனங்களை கொடுத்த தேவனை நம்புறீங்க தானே? வார்த்தைகளை கொடுத்த தேவனை விசுவாசிக்கிறீங்க தானே? ஜெபம் பண்றீங்க தானே? நீங்க ஜெபிக்கிறதுக்கும் நீங்க விண்ணப்பம் பண்றதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் செய்கிற கிரிகையின்படி நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இது என் வார்த்தைகள் அல்ல, ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளா இருக்கு. சத்தமா ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் படி, ஹalleluya சர்ச், ஹalleluya சர்ச். ஆமென். பாருங்க, நான் சொன்னேன், நான் போன வாரம் உங்க இடத்துல நான் சொன்னேன், இது 2வது பாகம் நான் போதித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமென். போன வாரம் the greatest of all time 1வது பாகம் நான் போதித்தேன். இந்த வாரம் நான் 2வது பாகத்தை நான் போதிக்கிறேன். ஆமென். அப்படி அந்த முதல் பாகத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் கேட்கவிட்டால் தயவு செய்து நம்மளுடைய யூடியூப்க்கு போய் நீங்கள் அந்த முழுமையான அந்த வார்த்தையை நீங்க கேட்க முடியும். ஆமென். ஹalleluya சர்ச். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நம்ம சொந்தமான ஜனங்களாக இருக்கிறபடினாலே தேவன் நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் அநேக வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அது உங்களுடைய இதயத்துல நீங்கள் அப்படியாக வைத்திருக்கலாம். நீங்க அதை கடைபிடித்து நீங்கள் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலையும் என்ன நிறைந்து இருக்குதுன்னு சொன்ன, என்ன இணைந்து இருக்குன்னு சொன்ன, அவருடைய இருதய வாஞ்சை, அவருடைய இருதய துடிப்பு, அவருடைய இருதய திட்டம், சித்தம் அவரு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் நிறைந்திருக்கிறது. அவரு கொடுக்கிற வாக்குத்தத்தத்துல இணைந்திருக்கிறது. God's promises and His words to you includes and involves His plans and purposes for you. ஆமென். ஆகியபடின அன்பானவர்களே, அன்று வாக்கு கொடுத்தவர், தரிசனங்களை கொடுத்தவர், வார்த்தைகளை கொடுத்தவர், அவர் வாக்கு கொடுத்தவர். அவருக்கு தெரியும் அதை எப்படி வழி நடத்தி ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும்னு. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். சொன்னா இல்லையா? போன வரும் பலமா ஆமென் சொன்னா நல்லா இருக்கும். ஆமென். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் 2 பேர் தான் ஆமென் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமென் சர்ச். ஹalleluya சர்ச். எஸ் or no? ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no சர்ச். அது மாற்றம் இல்ல. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற தரிசனங்கள் அதை ஒரு நிறைவுக்குள் கொண்டு வருகிறதுக்கு, ஒரு அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் நம்மளை வழி நடத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு குறிப்பான அறிவுரைகளை கொடுப்பாருன்னு சொன்னேன். நம்ம இஷ்டம் போல வாழ முடியாதுன்னு சொன்னேன். ஆமா, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் வழி நடத்துவாரு, ஆண்டவர் செய்து முடிப்பான்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்க முடியாதுன்னு சொன்ன போன வரும். ஏனென்றால் தேவன் நம்ம கிட்ட ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறவர், நமக்குள் கிரியை செய்கிறவர். நம்மை தொடர்ந்து அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள்ள நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். எப்படி நடப்பது, எப்படி வாழ்கிறது, எப்படி பேசுகிறது சொல்லி, என்ன செய்ய வேண்டும், என்ன
என்ன செய்யக்கூடாது, எங்க நடைபெறணும், என்ன முடிவு எடுக்கணும் சொல்லி அவர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? எப்படி இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தேவன் ஆணையிட்டார், ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு. ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஐயா? நான் உன் சந்ததிக்கு இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் கொடுப்பேன் சொல்லி. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் போகிற அந்த பயணம் எப்படி ஒரு பயணமாக இருந்தது அவங்களுக்கு? அது விசுவாசத்தின் பயணமாக இருந்தது. ஆமாவா இல்லையா? அநேக தடைகள் வந்தது, அநேக சவால்களை சந்தித்தார்கள், அநேக எதிர்ப்புகள் இருந்தது. செங்கடல் இருந்தது, யோர்தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஜெரிகோவை சந்தித்தார்கள். அவங்க ஒரே ராத்திரியில போய் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்து நாளைக்கு நடைபெறல. ஆமாவா இல்லையா? ஆனா அவங்க போன வாரம் நான் சொன்னேன், அவங்க யோர்தானை சந்திக்கும் பொழுது எது மனிதனுடைய கண்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு அவங்க நினைத்தார்களோ, அவங்க வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் நிறைவுக்குள் அவங்க பயணம் செய்து போய் கொண்டிருந்தாங்க. ஆனா யோர்தான் நதி அவங்களுக்கு தடையாக இருந்தது. அதை கடந்து போனாலும் அந்த பக்கத்துக்கு அவங்களோட பயணத்தை தொடர முடியும். ஆனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் அறிந்திருந்தார் அங்க யோர்தான் இருக்கும்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன மாதிரி வழி செய்ய போறாரு, எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போறாருன்னு தேவனுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அது மனிதனுடைய பார்வைக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா தேவன் உயர்ந்தவர், தேவன் அறிந்தவர். ஹல்லேலூயா. தேவன் யோசுவாட்ட குறிப்பான காரியங்கள் பேசினார், திட்டவட்டமாக பேசினார். ஜனங்கள் எப்படி ஆயத்தம் பண்ணணும், ஜனங்கள்ட்ட என்ன சொல்லணும், ஜனங்கள் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு. அம்மாவுடைய ஜெஸ் அம்மாவுடைய பிரதருக்கு அம்மா ஜெயம்மா எல்லாரும் பேருக்கும்னா நாளைக்கு ஏறும். ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச். ஆமென். எஸ் நோ சர்ச். ஆமாவா இல்லையாங்க? அவர்கள் யோசுவாவையும் அந்த ஜனங்களையும் வழி நடத்தி வழி செய்து அவங்களோட வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு, அவங்க தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிறைவுக்குள் தேவன் வழி நடத்தி செய்து முடித்தார் ஐயா. அவன் எப்ப தெரியுமா? இவர்கள் எழும்பி தேவனுடைய செவிக்கு அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய பொழுது அவன் தேவன் அந்த நிறைவுக்குள் தேவன் வழி நடத்தினார். Amen. The Spirit of God will continually lead us into the fulfillment of the promises that God has given us. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அன்பானவர்களே, உங்களுக்கு புரியுதா? முன்னுக்குள்ள இருந்து பின்னால வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுறவங்களா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சர்ச். ஆகிப்படினால அது முதல் பாகம். நான் முதல் பாகத்துல இருக்கிறதால இன்னைக்கு பிரீச் பண்ண முடியாது ஐயா. அப்புறம் நம்மளுக்கு 2-3 அவர் வேணும். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச். பாருங்க, இன்னைக்கு நான் 2வது பாகத்துல நான் அப்படியாக நான் உங்களுக்கு போதிக்க போற நேரத்துல இது ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். வாக்கு கொடுத்தவர் யாரு? தரிசனங்களையும் வார்த்தை கொடுத்தது யாரு? ஆமென். ஆகிப்படினால அது வழி நடத்த போகிறவர் யாரு? தேவன். ஆமென். வழி நடத்துவதற்கு வழி செய்வது தெரியுமா தெரியாதா? தெரியும். வழி செய்பவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் நம்ம கடந்து போகிறதுக்கு, நம்ம வருகிறதுக்கு யார் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்? தேவன். ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் கொடுக்கிற திட்டவட்டமான அறிவுரைகளும் காரியங்களும் நம்மகிட்ட பேசும் பொழுது யார் செயல்பட வேண்டும்? நம்ம செயல்பட வேண்டும். புரியுதாங்க? So we cannot say the Lord has given me a prophetic word. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனை கொடுத்திருப்பார், அத்தை கொடுத்திருக்கிறார், இத கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு தேவனோட இணைந்து நடக்காம, தேவனுக்கு செவி சாய்க்காம, தேவன் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியாம, தேவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற உணர்த்துற காரியங்களுக்கு நம்ம எழும்பி செயல்படாம அது ஒரு நிறைவுக்குள் வரவே வராது. ஆமென். என்றால் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் அவரோட இருதய சித்தம் திட்டம் நிறைந்திருக்கும்.
ஆனா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதை அவர் உங்களுக்கு பேசுவார், அதை அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். All the young people in this house, you understand, right? புரியுதா? எஸ் சொல்லுங்க. ஊவா ஊவா சொன்னா மட்டும் பத்தாது, எல்லாத்துக்கும் குதிச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. It's how you walk perfectly in obedience to God. Amen. Is what truly matters. Amen. Your heart. புரியுதாங்க? முதலாவது நம்ம செயல்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஐயா? Choose. Amen. இது போன வருடம் ஜூன் மாதத்துல தேவன் என்னோட பேசினார். அவர் சொன்னார், நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதலாவது பாருங்க, இந்த வருடம் 2025 ஆண்டுல நம்ம ஒருபோதும் இதுக்கு முன்னே இந்த வழியை நம்ம ஒன்னும் கடந்து போகல. ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளுக்கு தெரியும், தேவன் ஏற்கனவே அறிக்கை செய்திருக்கிறார், நான் புதிய காரியங்கள் செய்வேன், நான் பெரிய காரியங்கள் செய்வேன், நான் அற்புதங்கள் அடையாளங்களின் ஆரம்பத்துக்கு ஒரே வழி நடத்துவேன். தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார், தேவன் அறிக்கை செய்தார். I am ready, I am moving, I am ready to do. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய திருச்சபையாக, குடும்பமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம எழும்பி நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். Amen. We need to sanctify our hearts. We need to sanctify our lives, church. Amen. நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் நாளை எப்படியா தேவன் அவருடைய அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நம்மளை வழி நடத்துவார்? எப்படி தேவன் செயல்படுவார்? ஏனென்றால் நம்ம ஆயத்தமா இல்ல. ஆமாவாரியா? ஆகப்படினால ஆண்டவர் யோசுவா 3ஆவது அதிகாரம் 5வது அதிகாரம் யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுவாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை தேவன் உங்க மத்தியில பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அப்ப நாளை, வருகிற நாட்கள், வருகிற நிமிடங்கள், வருகிற சீசன் காலங்கள், தேவன் ஏற்கனவே பேசின அவர் ஜீவனுள்ள வார்த்தை, தேவன் ஏற்கனவே சொன்ன காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த நிறைவுகள் அப்படியாக இருக்குது. ஆனா நீங்களும் நானும் we must choose to sanctify ourselves. Amen. இரண்டாவது, நம்ம யாரோட மந்தையாக இருக்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்றதுதான் ஐயா. ஆமாவா இல்லையா? கர்த்தர் நம்மளை மேய்ப்பராக இருக்கும் பொழுது நம்மளை அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அது புல் உள்ள இடங்களாக இருக்கலாம், தண்ணீர் அண்டையாக இருக்கலாம், இல்ல மரண பள்ளத்தாக்கில் கூட இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் மந்தையாக இருக்கிற வேளையில வழி நடத்தல் அவருடையாக இருக்கும். அப்ப நம்மளுடைய வேலை என்ன ஐயா? We have to choose to hear the Lord. Amen. தேவன் சொல்லுகிறதை, பரிசுத்த ஆவி நமக்குள் பேசுகிறதை, தேவனுடைய திட்டங்கள், காரியங்களை நமக்குள்ள வெளிப்படுகிற காரியத்தை நாம செவி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையில யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல போட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்காம போகும். அட்டம் முடிச்சு அப்படியே ஒத்த கால எடுத்து நான் சொந்த வேலையெல்லாம் செய்வேன் சொல்ல போட்டிருக்கா. ஆகே படினால என் ரொத்த நடத்து 4 பேர் இறச்சு விட்டு நம்ம சூஸ் பண்ணணும், நம்ம எப்படிப்பட்ட மந்தையா இருக்க போறோம். நம்ம சூஸ் பண்ணா நம்ம எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்க போறோம். ஆண்டவரை பின் செலுகிற ஆட்டுக்குட்டியா, இல்ல அப்பப்ப போய் அவரை எப்ப பார்த்தாலும் எடுத்து வெளியே விடுவாரு, அப்பப்ப போய் பாருங்க அந்த சேத்துல ஒரு ஆட்டுக்குட்டியா நம்ம சூஸ் பண்ணோம். எவ்வளவு சேத்துல உளுந்து ஆண்டவங்களை தூக்க மாட்டாரு இல்லையா? தூக்குவார். ஏற்கனவே நம்மளே சேத்துல இருந்து தூக்கி கண்மலை நிறுத்தினவர் தான். நம்மளோட வாழ்க்கைகளை மாற்றியா ஏற்றியர் புதிய பாடல் கொடுத்த தேவன் பாடுகிறதுக்கு சத்தமா சில பேர் இன்னும் மத்த தேசத்துல இருக்கிறீங்க நினைக்கிறேன். நியூ இயர் லீவ் முடியலையோ? ஆமென். ஹalleluya சர்ச். எஸ் ஓ நோ? ஆமாவலையா? அவர் மந்தைகளா இருக்கிற வேளையில நீங்க எப்படி கட்ட தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, ஐயோ சத்தமா
சொல்லுங்க. ஏன் முக்கியமான கட்டளை அல்ல, உள்ளுக்கே பேசுறீங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் நான் அறிந்திருக்கிறேன். தேவன் அவருக்கு செவி கொடுக்கிற அவருடைய ஆடுகளுக்கு தேவன் அறிந்திருக்கிறாரா? அவன் அவைகள் என்னை பின் செல்கிறதுன்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, சில நம்ம வீட்டுல நம்மளோட பிள்ளைங்களை இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்கள, ஆமா இல்லையா, இல்ல நம்மளோட பிராணிகள், நம்ம வீட்டுல இருக்கிற நாய் பூனைலாம் பாருங்க, அதுக்கு நம்ம மேல ஏதாவது கோவம் கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. காதெல்லாம் என்கிட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பட் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆமா இல்லையா? உங்க பிள்ளைங்களை கூப்பிடுறீங்க, கேள்வின் கேள்வின் கேள்வி சொல்ற கேள்வின் கேள்வின்னு சொல்லும் போது, ஆனா அப்பயே தெரியாத மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆடுக்கு சத்தம் கேக்குது, ஆனா பின் செல்ல மாட்டேங்குது. ஆமாவாரியாங்க, ஆமாவாரியாங்க, ஏன் சொன்னா சர்ச், ஆமாவாரியா? சோ நம்ம பின் செல்லுகிற ஆடுகளாக நம்ம தேவனுக்கு இருக்கணும். எப்படி இஸ்ரவேல் பிள்ளைங்க ஜோஷுவா தேவன் அவர் மூலியமாக பேசும் பொழுது திட்டவட்டமாக ஜனங்கள் அப்படியாக அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார்கள், செவி கொடுத்தார்கள். புரியுதாங்க? And then we have to choose to obey his voice. தேவன் சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற காரியங்கள், நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள், நம்ம இடம் பேசுகிற காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நாம் கீழ்ப்படிய வேண்டும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். தோஸ் நீங்க எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். எத்தனை பேர் தேவனை கீழ்ப்படிறீங்க? ஆமென். தேவனை நேசிப்பவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவார்கள், தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வார்கள். ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no? இல்லையா? எஸ் or no church? ஆமாவா இல்லையாங்க? Jesus said in Luke chapter 11:28, blessed are those who hear the word and keep the word. Amen. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை கடைபிடிக்கிறவர்களும் பாக்கியவானா. ஆமென். இது நான் சொன்ன வார்த்தை இல்லையா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆமாவா இல்லையா? நாலாவது நம்ம என்ன சூஸ் பண்ண வேண்டும்னா, யாரை நாம் சேவிக்க போறோம். இந்த வருடம் listen church, ஒரு சபையாக குடும்பங்களாக நம்ம தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றும் தேவன் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார், வழி நடத்துறவர் தான் இருக்கிறார், அவர் செய்து முடிக்கிறவராக தான் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனா நீங்களும் நானும் யாரை சேவிக்க போறோம்? யார்? We need to choose. Are we going to serve our own ambition? நம்மளோட சொந்த சித்தம் திட்டம், நம்மளுடைய சொந்த அபிப்பிராயங்கள், our clever mind நம்ம சேவிக்க போறோமா? இல்ல தேவனாகிய கர்த்தரை சேவிக்க போறோமா? இல்ல இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை சேவிக்க போறோமா? கொஞ்சம் மழை பெய்ஞ்சா காண போயிடும். இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யல, நிறைய மழை பெய்ஞ்சிச்சு. ஆனா நீங்க நல்லவங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆமென். ஆமாவா இல்லையா? இது எங்கேயோ படிச்ச பேப்டிசம் தண்ணியில முக்கி எடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு சொட்டு மழை பெஞ்சா இந்த காலத்துல ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படியாக அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறதே மறந்துடுவாங்க. அப்ப மலைய தாண்டி சபைக்கு வர முடியலன்னா 7 மடங்கு சூடாக்க அக்கினியில அவங்க தூக்கி போட்டா எப்படியா? ஆமாவா இல்லையா? We give excuses. ஐயோ பாஸ்டர் வெயில் அடிக்குது, சூடா இருக்கு. ஐயோ பாஸ்டர் மழை அடிக்குது. ஆமாவா இல்லையா? Out of nothing. யாரை நாம சேவிக்க போறோம்? தேவனை சேவிக்க. Can you read for me Joshua chapter 24 verse 14 verse 15? ஆகையால் நீங்கள்
கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமும் உண்மையுமாய் செவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் செவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை செவியுங்கள். போனதெல்லாம் விட்டுருங்க ஐயா, போன விக்கிரங்களை எல்லாம் விட்டுருங்க. ஆமாவா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நம்மளுடைய தேவனுக்குள் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. தேவனுடைய வார்த்தையும் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், உலகத்தின் காரியங்களும் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி நம்ம இரட்டை தரமான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? 2, 3, 4, 5, 6 முகமா நம்ம வாழ முடியாது. ஆமென். புரியுதாங்க? யாரை நீங்க சேவிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்கணும், நான் தேர்ந்தெடுக்கணும், நீங்க தேர்ந்தெடுக்கணும். படிங்க ஐயா. 16. கர்த்தரை செவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை செவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செவித்த தேவர்களை செவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகின்ற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை செவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை செவிப்போம் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், நம்ம சுத்தி அநேக காரியங்கள் தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஐயா நீங்களும் நானும் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக நம்ம எழுப்பி தேர்ந்தெடுக்கிறோம். நானும் என் வீடும் நாங்கள் கர்த்தரை மாற்றும் தான் நாங்கள் சேவிப்போம். ஆகையபடினால இந்த 2025ல நாங்கள் இந்த வருகிற நாட்கள் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் கடந்து போகவில்லை தான். ஆனாலும் தேவன் என்ன அறிக்கை செய்திருக்கிறார் சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்குள் கிரியை செய்கிறார் சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆகையபடினால நாங்கள் தேர்ந்தெடுக்க போறோம், நாங்கள் எங்களை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ள போறோம். நாங்கள் தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு இந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போறோம். தேவனுக்கு பின் செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு அதை கையில் பிடித்து நாங்கள் கீழ்ப்படிய போறோம். நாங்கள் தேவனாகிய கர்த்தர் மாற்றம் தான் சேவிப்போம் சொல்லி அப்படிப்பட்ட தேவனுக்கு தெரிந்து கொள்ள சந்ததியும் ராஜரீக ஆசாரிய குடும்பமும் பரிசுத்த ஜாதியும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக நம்ம இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹalleluya சர்ச். பக்கத்துல கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, யாரை சேவிக்கிறீங்கன்னு. ஆமென். புரியுதாங்க? முதலாவது சூஸ் what you going to do. இரண்டாவது நீங்களும் நானும் நகர வேணும். ஆமென். நம்மளுடைய முடிந்து போன காரியங்கள்ல இருந்து ஏமாற்றங்கள்ல இருந்து அவமானங்கள்ல இருந்து பழையவைகள்ல இருந்து முடிந்து போன காரியங்கள்ல இருந்து அப்புறம் என்ன முடிந்து போன வெற்றிகள்ல இருந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பழைய பாவங்கள்ல இருந்து அதை விட்டு எழுந்திருந்து பிரயாணப்பட்டு தேவனை பின் செல்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். எப்படி தேவன் யோசுவாக்கு திட்டவட்டமாக அறிவுரைகளை கொடுத்தாரோ, யோசுவா ஜனங்கள்கிட்ட சொன்னாரோ, நீங்கள் ஒருபோதும் இதுக்கு முன்னே ஒருபோதும் நீங்க இந்த வழியாக நீங்கள் போனது இல்லை. ஆமாவா இல்லையா? நீங்க போகும் வழி அறியும்படிக்கு உங்களுக்கு முன்பதாக லேவியர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பொட்டியை உங்களுக்கு முன்பதாக தூக்கி சென்று சுமந்து கொண்டு போவாங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் பின் செல்லுங்கள் அவர் சொன்னார். ஆமாவா இல்லையா? போன வாரம் நான் சொன்னேன், என்னமா அந்த உடன்படிக்கை பொட்டி என்ன அர்த்தத்துக்காக இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் அவங்களோட இருந்ததுக்கு அது அடையாளமாக இருந்தது. அப்ப யோசுவா என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக போகும் பொழுது, தேவன் நம்மளோட சேர்ந்து நம்மளுக்கு முன்பதாக போகும் பொழுது, நீங்க இதுக்கு முன்ன இதை நீங்க இந்த வழியை நீங்க கடந்து போகல ஐயா. அவன் என்ன
நீங்க எப்படி எந்த வழியில நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அறியும்படிக்கு அதை பின் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதாங்க? ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு பிரயாணம் பட்டு பின் செல்லுனாங்க தேவனுடைய உடன்படிக்கை போட்டியில. ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச். ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் அவங்க எப்படி அவங்க பிரயாணம் பட்டு அவங்க மூவ் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களோட சொந்த பலத்துல இல்ல, அவங்களோட சொந்த ஞானத்துல அவர்கள் சார்ந்து இருக்கல. ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் அவங்க மத்தியில பேசின காரியங்கள், தேவன் அவங்க மத்தியில வெளிப்படுத்தின காரியங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்னா முழுமையாக தேவனை நம்பி இருந்தார்கள். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? yes or no church. நீங்க பழையவைகளை இருந்தது போதும் ஐயா. தேவன் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நீங்க பின் செல்ல இருக்கிற இடத்துல இருந்து இருந்தது போதும். ஆனா அதுல இருந்து எழும்பி பிரயாணப்பட்டு தேவனோட பின் செல்றதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா? ஆமென். ஆனா நீங்க பின் செல்லும் போது எப்படி பின் செல்ல வேண்டும்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்? நம்ம ரதங்கள் மேல மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல, குதிரைகளை மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல. ஆனா நம்மளோட தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நம்ம மேன்மை பாராட்டுறவர்களாக இருக்கிறோம். ஆமாவாரியா? உங்களோட சொந்த ஞானம் இல்ல, சொந்த புத்தி இல்ல, சொந்த பணம் இல்ல, சொந்த அந்தஸ்து இல்ல, இல்லையா? இதுல ஆண்டோட பார்வைக்கு தூசியா இருக்கும். ஆனா ஐயா நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா, உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு பின் செல்வர்களாக இருக்கணும். எகிப்தியர் அவங்களோட ரதங்கள் குதிரைகள் மேல நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் மாற்றம் தான் இருந்தார். ஆமென். ஆனா கடைசி சாம்பியன் யாராக இருந்தாரு? தேவனாக இருந்தார். அவரை யாரும் அடிச்சுக்க முடியாதுயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்? பொங்கணும்யா. அவன் கொஞ்சம் நினைத்து பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா, நம்ம அதை காணுன்றோம்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த இடத்துல நம்ம அந்த ஜனங்களோட ஒரு ஜனங்களாக இருந்திருந்தோம்னா, புரியுதாங்க? அப்ப இன்னைக்கு எப்படி அந்த பிள்ளைகள் எப்படி கடந்து போனார்களோ, யோர்தான் நதியை கடந்து போனார்களோ, இன்னைக்கு நம்ம சுய புத்தியில சாயாமல் நம்ம முழு இதயத்தோடும் தேவனுக்குள் நம்பிக்கையாய் இருப்போம். நம்ம வழிகளை எல்லாம் தேவனை நினைத்துக் கொள்வர்களாக இருப்போம். அப்பொழுது தேவன் நம்ம வழிகளை செவையாக்குவார். ஆமென். அன்பானவர்களே, இது ஏன் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையில நீதிமொழிகள்ல 3வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கிறது. இங்க எத்தனை பேர் சொல்றீங்க I'm not going to lean on my own understanding? கை தூக்குறீங்களா? ஆமென். எனக்கு கஷ்டமா இருக்கும் சத்தம் செய்யறதுக்கு. நம்ம அதுக்கு தான் ரிசர்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளும் ரொம்ப படிச்சிட்டோம்ல, கிழிச்சிட்டோம்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச். ஆமாவா இல்லையா? படிச்சு நல்லா கிழிச்சவங்க காமிங்க கைய. நான் உண்மைதானா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆகைப்படினால என்னன்னா அன்பானவர்களே, நம்ம எடுக்கிற வழிகள் மாற்றம் இல்ல, அந்த வழியை ஒருபோதும் கடந்து போகிறது இல்ல. ஆனா யாரை பின் செல்கிறோம்? யாரோட பிரசன்னத்தை பின் செல்கிறோம்? யாருடைய காலடிகளை நம்ம பின் செல்கிறோம்? யார் நம்மளுக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறார்? தேவன். சோ அவர் நம்மளுடைய வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையில அவரை நினைத்துக் கொள்வோம். நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சிலையும் அவரை நினைத்துக் கொள்வோம். அதை ஜனங்கள் பார்க்கிறாங்களோ இல்லையோ, தேவன் பார்க்கிறாரோ இல்லையோ, தேவன் எங்கேயுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆமென். நம்மளோட தனிப்பட்ட முறையில நம்ம செய்து கொண்ட காரியங்களை தேவனை நினைத்துக் கொள்ளணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் தேவனை நினைத்துக் கொள்ளுவோம். ஆமென். அப்பொழுது சொல்றேன் ஐயா, தேவனுடைய வார்த்தை
என்னைக்குமே தோற்று போகாது, தரையில் விழுவாது. தேவனுடைய வார்த்தையில தேவன் சொல்லிருக்க, அப்பொழுது அவர் நம்மளுடைய பாதைகளை செம்மையாக்குவார். ஆமென். மூன்றாவது, நகர்ந்து மாற்றம் இல்ல, அந்த இடத்தை விட்டு பிரயாணம் பட்டு மாற்றம் இல்ல, but we have to follow சொல்லுங்க, follow சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமென். follow me இல்ல, follow me. நீங்க எத்தனை பேர் follow me ஷாம்பு வைக்கிறீங்க? ஷாம்பு தானே, யாரும் ஷாம்புவே வைக்கிறது இல்லையோ? சரி, கிறிஸ்தவங்களுக்கு எத்தனை பேர் follow me ஷாம்பு வைக்கிறீங்க? குளிக்கிறதே இல்லையா? அம்மா சொல்றாங்க இதெல்லாம் குளிக்கிறதே இல்லை. உண்மை வெளியாவது கன்ஃபெஷன் சென்டர். ஆமா வழியா, ஏன்டா குளிக்கவே மாட்டீங்க? அம்மா சொல்றாங்க. ஆமென். இங்க எத்தனை பேர் ரிஜாய்ஸ் ஷாம்பு வைக்கிறீங்க? கை தூக்குங்க. அப்ப நீங்க என்ன ஷாம்புயா வைக்கிறீங்க? ஹேட் அண்ட் ஷோல்டர். அப்படியே சொல்லுங்க. ஆர்கானிக். அப்ப நான் வந்து தான் ரிஜாய்ஸ் வைக்கிறேன். I love ரிஜாய்ஸ் ஷாம்பு. டாக் ஷாம்புவா? நாய் ஷாம்புவா? Amen. Amen. Yes, I'm the only one rejoicing because I use Rejoice shampoo. Amen, church. Amen. Father, we need to follow சொல்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சிங்க. follow சொல்லுங்க. பாருங்க, தேவனை பின் செல்லும் பொழுதுயா நம்ம எப்படி பின் செல்ல வேண்டும் தெரியுமாயா? நம்மளோட திட்டங்கள், நம்மளோட வாஞ்சைகள், நம்மளோட சித்தங்கள் அவரு வைத்திருக்கிற திட்டங்கள் சித்தங்களுக்கு மேல இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி நிலையில தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, தேவன் சொல்ற காரியங்களுக்கு, தேவன் வெளிப்படுத்துற காரியங்களுக்கு, தேவன் காட்டுகிற வழிக்கு அது கீழ்ப்படிய முடியாம என்ன செய்யறோம்? வழி தவறி போயிரும். ஏனென்றால் என்ன நிக்கிது? முதலாவது இங்க வந்து இல்ல, எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இவளை நீ திருமணம் பண்ணாத, பண்ண என்னன்னா போயிருக்கேன் சொல்றாரு. ஆனாலும் இல்ல ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்வேன், ஒத்த காலில் நின்று நான் இவளை நான் திருமணம் செய்வேன் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அவங்க அந்த இடத்துல தவறிட்டாரு. தரிசனம், தேவனுடைய தரிசனம். You never know, God has something much more greater for that person. Amen. Just a side note, all the husband and wife sitting here, you have the best wife and husband sitting next to you. I love you. Do not greater best. You choose and marry ready. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அதுல வேற பாறை வேற நடுவு. ஏன் சொல்ல சர்ச்? மணி என்ன? கல்யாணம் பண்ணிட்டீங்க தானே? ஆமா வழியாங்க, சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய ஆளுநர் சந்தோஷமா இருக்கும். புரியுதாங்க? நம்மளுடைய திட்டம், நம்மளுக்கு என்ன வேணும், நான் அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆங்காரமாக நம்மளுக்கு வேண்டிய காரியங்கள் முன்னோக்கி நம்ம மேல வைக்க முடியாது. தேவனை பின் செல்லலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவுடைய கமலமா? Yes or no church? Yes or no church? பாருங்க, we become mature sons and daughters in Christ when we begin to live the life of Galatians chapter 2 verse 20. Amen. ஐயா படிங்க Galatians 2:20. ரெபெக்காமா? சரி, ரெபெக்காட்ட பாஸ் பண்ணுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, இந்த முதிர்ச்சிக்குள்ளதான் நீங்களும் நானும் வளரணும். புரியுதாங்க? முன்னுக்கு பின்னால எல்லாருக்கும் புரியுதுதானே? We must grow into this maturity as sons and daughters of God. எத்தனை பேர் தேவனை பின் செல்ல போறீங்க இந்த வருடத்துல? இப்ப மட்டும் சொன்னா பத்தாது ஐயா, தினத்தோறும் தேவனை பின் செல்கிறவர்களாக இருக்கணும். இப்ப நெருப்பு பத்திக்கிட்டேயும் அவங்க கதுவுல போனோடனே நெருப்பு எங்க போனச்சுனே தெரியாது. அடிக்கிற மழை எப்படியாக அடித்திரும். அர்த்த சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆமா, அந்த வசனத்தை படிங்க. கிறிஸ்துவனுடைய
சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிரித்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிரித்திருக்கிறார். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிரித்திருக்கிறதோ. சொல்லுங்க. இனி இந்த வாழ்வது நான் இல்ல, ஆனாலும் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் என் மாம்சத்துல வாழ்கிற வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதுன்னா, படிங்கம்மா. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய என் மேல் அன்பு வைத்தார் ஐயா. என் மேல் அன்பு வைத்த வசி எனக்கு அவரு தன்னை தானே எனக்கு கொடுத்தாரா. Amen. So the life I live now in my body, the life that you live now in your body, church, is no longer you and I that live, but Christ that live in us. Amen. Therefore, the life I live in my body, I live by faith in the Son of God. நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துல நான் வாழ்கிறேன். நான் கிறிஸ்துவனா கூட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சிலுவையில. So we have to live a life. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் தெரியுமாயா? Die to myself. Lord, I die to my ambitions. Lord, I die to my will. I die to my own dreams. Tell me, Lord, what's in your heart. Reveal to me. I'll follow you, O God. Take up your cross and follow him, church. Amen. Yes or no, Priscilla? Yes or no? I'm Desika. John, தெரியல. அங்கடகி. அசோசுவா. ஆமாவாலேங்க. We have to pick up our cross and live, die daily. நாம தினந்தோறும் die பண்ணும்போது தான் அவங்கள வாழ முடியும். Amen. Die to our flesh daily. கஷ்டம். யாராவது இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. கஷ்டம். பட் அதனால்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். Amen. Yes or no, church? Amen. I tell everything to the person of the Holy Spirit. Everything, every single day, my challenges, my strengths, my weaknesses, and the 4 battles, I sit down and I share with him. நீங்க அநேகர் யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்றீங்க தானே? தோண பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா வழியா? இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில. அவரோட உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. He is your greatest best friend. He is your greatest teacher. He is your greatest comforter. அவருக்கு மேல ஆலோசனை யாரும் இல்லை. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? இதை நான் சொல்றேன் ஐயா. இது நீங்க உங்களோட வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த வருஷம் தீர்மானிக்கிறீங்க? காமிங்க. எத்தனை பேரு இந்த வருஷத்துல நீங்க தீர்மானம் பண்றீங்க? ஆண்டவரே, பாஸ்டர் சொல்ற காரியங்கள் ஆண்டவரே, நான் உறுதியாக என் வாழ்க்கையில, என் குடும்பத்தின் வாழ்க்கையில நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த முதிர்ச்சிக்குள் வளர்ந்த ஆண்டவரே, இந்த மாதிரி மகளாக கிறிஸ்துக்குள் நாங்கள் உங்களை பின் செல்ல போறோம். எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? நல்ல கருத்தை தூங்குங்க. பரிசுத்தாவின் மாற்றம் பார்க்க நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் சாச்சா. ஆமாவா இல்லையாங்க? நான் சொல்றேயா, அப்படி நீங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்னது என்ன நடந்தாலும் சரி, நீங்க வலது போரும் சாயும் போதும் சரி, நீங்க இடது போரும் சாயும் போதும் சரி, சாயும் போதும் வழி இதுவே நடுவுங்கள் சொல்லி உங்களுக்கு பின்னால சொல்லும் வார்த்தை உங்களோட காதுல கேட்கும். ஆமென். பலமா சொல்லிருக்கணும். அது ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார். நீங்க நடக்க வேண்டிய வழியை தேவன் உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க எப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் பரிசோதி
நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்களோ, ஐயா நான் சொல்ற ஒரு மாற்றம், பயங்கரமான மாற்றம், ஒரு திருப்பமுனை உங்க வாழ்க்கையில வரும். ஆமென். ஏனென்றால் உயர்ந்தவரே உங்களிடம் உங்களுக்கு பேசிக் கொள்வார். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நான் உனக்கு போதிப்பேன். I'll teach you. I'll guide you. தேவன் சொல்லுகிறார், ஐயா நீ போகும் வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்ப என்ன வழியை கடந்து போகணும்னு சொல்லி தேவன் காட்டுவாரா? என்ன மாதிரி தீர்மானங்கள் எடுக்கணும்னு சொல்லி தேவன் காட்டுவாரா? எப்படி பேச வேண்டும் சொல்லி தேவன் காட்டுவார். எப்படி செயல்பட வேண்டும் ஒரு விஷயத்துல தேவன் காட்டுவார். ஆமென். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வருஷம் எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. ஆமென். இந்த வார்த்தையில நீங்க எப்ப you said Lord I die to myself, I pick up my cross Lord and I follow you Lord, you will see the eyes of the Lord will be upon you church. தேவனுடைய கண்கள் உங்க மேல் வைத்திருப்பார். You will have God's inside. தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனிடமிருந்து வருகிற தரிசனங்கள், தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், தேவனிடமிருந்து வருகிற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும் ஐயா. ஆமென். அதை நீங்க உங்க வாழ்க்கையில உணர ஆரம்பிப்பீங்க. ஆமென். I prophesy and declare God's inside over you. May the eyes of the Lord be upon you. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையா? அவருடைய மனதுல நிறைந்திருக்கிற காரியங்கள், அவருடைய இருதயங்கள இருக்கிற வாஞ்சைகள், துடிப்புகள் உங்களை குறித்து தேவன் அப்படியாக அவருடைய தெய்வீக வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய கண்களை வைத்து, உங்க மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவருக்கு மேல வேற யாரும் இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? ஆகையால் அன்பானவர்களே, I'm going to finish with this. I want you to listen carefully. ஏன்னா தலையாட்டுறீங்க இப்படின்னு புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? பாருங்க, even if you don't know what you're walking into next, நீங்க இதற்கு முன்னே ஒரு போதும் இந்த வழியாக நீங்க நடந்து போனது இல்லை. இந்த 2025 ஆண்டை வருகிற நாட்களை நீங்கள் கடந்து போகவில்லை. ஆமாவா இல்லையா? அது செங்கடல இருக்கலாம், உங்க முன்னுக்கு வனாந்தரமாக இருக்கலாம், இதுக்கு முன்னே அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? பெரிய மலைகள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. எரிகோ மதில்களே இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீங்களும் நானும் எப்படி அந்த இஸ்ரவேல் பிள்ளைங்க அவங்க நடந்து போனார்களோ, அவங்க தைரியமாக எழும்பி போனார்களோ, நீங்களும் நானும் அப்படியாக சந்தோஷமாக மகிழ்வோட நாம் முன் செல்ல முடியும். ஏனென்றால் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கார். எனக்கு போதிப்பேன் சொன்ன தேவன், எனக்கு வழியை காட்டுவேன் சொன்ன தேவன், எனக்கு ஆலோசனை கொடுப்பேன் சொன்ன தேவன், அவர் என் முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? உங்களுக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய வேலை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க, என்னைய ப்ராஜெக்ட் மேனேஜரா போட்டிருக்காங்க, எனக்கு ப்ராஜெக்டே ஸ்பெல் பண்ண தெரியாது, எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். நீங்க அவளை சார்ந்து, ஆண்டவரே நான் இப்பதான் திருமணம் செய்திருக்கிறேன், எப்படி இந்த திருமண வாழ்க்கையை நான் நடத்த போகிறேன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு, திகழாக இருக்கிறது, முடியுமா என்னால, ஐயோ வர சவால்களை எப்படி சந்திக்க போறேன்னு தேவன் முன்பதாக போய் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.
ஆண்டவரே இது இப்பதான் எனக்கு முதல் குழந்தை பிறந்திருக்குது, இதை வளர்த்தெடுக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை, எனக்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியல, என்ன செய்யக்கூடாது தெரியல, எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல. என் பிள்ளைங்களை ஒரு வயசுல ஒரு கூத்து பண்ணுதுங்க. 15 வயசுல இருக்கிற என்னோட மக இப்படி பண்ணுது, 10 வயசுல இருக்கிற என் பையன் இப்படி நடந்துக்கிறான், 8 வயசுல இருக்கிற எல்லாம் வேற வேற வயசுல வேற வேற டெட்ரம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தும். He will give you God's divine insight. வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவரே, நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம், இவ்வளவு எதிர்ப்புகளை நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை செய்து முடிக்க போறோம், எப்படி இது ஒரு நிறைவுக்குள் வரப்போதுன்னு எங்களுக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார், வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிப்பார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா, இது என் வாழ்க்கையில நான் ருசிச்சு சொல்றேன். எனக்கு அநேக காரியங்கள், தெரியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், ஈவன் எனக்கு பின்னால பண்ண அநேக திட்டங்கள் தேவன் வெளிப்படுத்தின காரியம் தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க? ஸ்கூல் படிக்கிற வயசுல இருந்து ஐயா ஏதாவது ஒரு காரியம் தரலாம் கேட்டானே, I'll just wait and somehow the Spirit of God teaches me even simple things. Spirit of God can teach you mathematics, can teach you English. He'll give you, He's the Spirit of wisdom, counsel and understanding. அதுக்கு நீங்க படிக்காம உட்காந்து அவர் செய்வார் இல்ல உங்களோட ஹோம்வொர்க்க. நீங்க ஸ்கூலுக்கு போய் நல்லா கத்துக்கிறீங்களா, செஞ்சோ புரியலையா, பரிசுத்த ஆவின்னு ஒரு அபிஷேகத்துக்கு அவர் ஹோம்வொர்க் செய்வாரு. அம்மா, I am not doing homework. Pastor said Holy Spirit will do. நீங்க ஹோம்வொர்க் செய்யலாம். சோம்பேறிக்கெல்லாம் ஆண்டவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. சோம்பேறிகளுக்கா புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Amavalia. Church, He is the great I am, church. It's my conclusion. He is the great I am. அவருக்கு மேல உயர்ந்தவர் யாரும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு மேல் மேலானது ஒண்ணுமே இல்லை. அவருடைய நினைவுகளுக்கு மேலாக நம்மளை குறித்து வேற எதுவுமே இல்லை. ஆமென். ஆगे படினா 2:25 எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருப்போம்னா, தேவனே நீங்கள் வெளிப்படுத்துகிற காரியங்கள், நீங்கள் பேசுகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற காரியங்கள், அப்பா நீங்க உங்க வாயிலிருந்து ஜீவனும் வல்லமை இந்த பெறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருப்போம். புரியுதாங்க? ஆண்டவரே, நீங்க எங்களோட பேரு நீங்கள் நினைவுகள் இருக்கிற ஆண்டவரே, அதை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க ஆண்டவரே. உங்களோட மன நிறைவான இருக்கிற நினைவுகள், சித்தங்கள், திட்டங்களோட நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. நாங்கள் அதை அறிந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம் ஆண்டவரே. சொல்லி எத்தனை பேர் இங்க இருக்க போறீங்க? கரங்களை உயர்த்துங்களா? Can I see your hands, church? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, பாருங்க, இந்த வார்த்தை அறிக்கை செய்த தேவன் அவர் வழி செய்பவர் ஐயா. இந்த வார்த்தை அறிக்கை செய்கிறவர் அவர் ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறார், வனாந்திரத்துல நான் ஆறுகளையும் அவாந்திரத்துல நான் தண்ணீர்களையும் நான் உண்டாக்குவேன் என்று சொன்ன அதே தேவன் சொன்னதும் யாரு? அது சொல்லுங்க, யார் சொன்னதும்? அவர்தான். சொன்ன அதே தேவனானவர் என்ன சொன்னார்னா, நீ ஆழமான தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடந்து போகும் பொழுது அதை உன்னை புரளுவதில்லை, நீர் அக்கினியை கடந்து போகும் போது அக்கினி உன் பேரு பற்றாது. அதே சொன்ன தேவன் தாயா நேபுகத்நேசர் ராஜா அவருடைய சிங்காசனத்திலிருந்து அதிர்ச்சியாக பிரமிக்கத்தக்க சொன்னாரு. அவரு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில ஐயா 3 பேர் தானே கட்டி போட்டு நம்ம தூக்கி போட்டோம். ஆனா அந்த 3 பேரு எப்படியா அப்படியாக விடுதலையாக உள்ளுக்கு அலைந்து கொண்டு இருக்காங்க. அவங்க மத்தியில 4வது அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள 4வது நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தேவகுமாரன் சாயல்ல இருக்கிறார் சொன்ன நேபுகத்நேசர்
நேபுகாத்நேசர் காணது அதே தேவனானவர் தான். புரியுதாங்க? அதே தேவனானவர் நீங்களும் நானும் அழியாதபடிக்கு அவருடைய பரலோகத்துல இருக்கிற ராஜரீகத்தை விட்டு இந்த பூமியில வந்து உங்களுக்கும் எனக்கும் மாமிசத்துல வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். அதே தேவனாக. புரியுதாங்க? அதே தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். The same God throughout all of man's time has not changed, church. அதே தேவன் சைரஸ் ராஜாக்கு சொன்ன தேவன், நான் உனக்கு முன்பதாக போகிறேன் சொன்ன தேவன், சைரஸ் ராஜாக்கு சொன்னது அந்த ராஜாதி ராஜன் அவரு நித்திய ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றார், நான் உனக்கு முன்பதாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாங்களை நான் முறித்து போடுவேன் சொல்கிறார். ஆமென். ஐயா, இந்த வருடம் 2025 நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் ஐயா, நாம் தேவன் எப்ப நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ, நான் பரிசுத்த பண்ணிக்கொள்ள போறேன், நான் தேவனோட இணைந்து இருக்க போறேன், தேவனுக்கு செவி கொடுத்து நான் கீழ்ப்படிய போறேன், அவர் சொல்ற காரியங்களுக்கு நான் செயல்பட போறேன், நான் அவருக்கு பின் செல்ல போகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பதாக இந்த வருடம் இதுக்கு முன்னே ஒருபோதும் நீங்க கடந்து போகவில்லை தான். ஆனா தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற வெண்கல கதவுகளை இரும்பு தாப்பாக்கள் போட்டிருக்கிற காரியங்களை தேவன் உடைப்பார், தேவன் முறியடிப்பார். நம்மளோட திருமணங்களை காணப்படுகிற அந்த கதவுகள், நம்ம வேலை இடத்துல காணப்படுகிற அந்த கதவுகள், நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள், அது எல்லாமே தேவன் உடைத்து போடுவார். Receive that word in the mighty name of Jesus Christ. You're going to see that. அதை தேவன் முறித்து போடுவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எப்போ தெரியுமா ஐயா? அந்த ரங்கத்துல உங்களோட பிதாவை நீங்க உங்களோட அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்தி பூட்டி அந்த ரங்கத்துல உங்களோட பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும் போது, நீங்க அவரோட இணைந்து இருக்கும் போது, நீங்க அவரோட உறவாடி கொண்டிருக்கும் போது, நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அந்த ரங்கத்துல பாக்குற உங்களோட பிதா வெளிரங்கமாய் தேவன் உங்களுக்கு பலனை அளிப்பார். ஆமென். அந்த கனிகளை நீங்கள் இந்த வருடம் ருசிப்பீர்கள். அது உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீங்க ஐயா. புரியுதாங்க? சோ எதுல இருக்குது? உங்களோட அறைக்குள் நீங்கள் பிரவேசித்து உங்க கதவுகளை மூடுது தேவனோட இணைந்து இருக்கும் போது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கதவுகள்லாம் சொன்னல தேவன் முறித்து உடைத்து போடுவார் வெளிரங்கமாய். Amen church. Hallelujah church. Amen church. He's your God and my God church. He's the great I am church. Amen. நம்மளுக்கு வழி வாக்கு கொடுத்தவர் யாரு? தரிசனம் வார்த்தைகளை கொடுத்தவர் யாரு? ஆமா. வழி நடத்தவர் யாரு? வழி நடத்துவதற்கு வழி செய்வது தெரியுமா தெரியாதா? அந்த வாக்கு தத்தத்துக்கு நிறைவுக்கு தேவன் நம்மை வழி நடத்துவாரா இல்லையா? ஆனா எழுப்பி செயல்படுகிறது யாரா இருக்கணும்? நம்மளாதான் இருக்கணும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா, வழி நடத்துவர் வழி செய்பவர். He has the lead. என் கண்கள் ஆண்டவரே உங்க மேல நான் பதிய செய்ய போறேன். என் கண்கள் உங்களை நோக்கி மாற்று நான் பார்க்க போறேன் ஆண்டவரே. என் கால்கள் ஒவ்வொரு என் கால்கள் அடிகளும் அப்படியாக என் தேவனை பின் செல்கிறது என்று சொல்லி நம்ம வாழும் பொழுது நம்மளோட உள்ள இது எல்லாமே என்ன சம்பந்தப்பட்டிருக்கு தெரியுமா ஐயா? நம்மளோட உள்ளம். இந்த வருடம் சும்மா கோச பேச்சு பேசாம அநேக தேவனுடைய மகன் அப்படித்தான் இருக்கிறோம். மாச பேச்சு ஜனவரியோ டிசம்பரும் அப்படித்தான் இருக்கும். நம்மளோட உள்ளத்தை பரிசோதித்து தேவன் நம்மளோட உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு தேவனோட இணைந்து தேவன் பக்கமாக நம்ம திரும்பி
தேவன் முன்பதாக மனத்தாழ்மையோட, அன்போட, கீழ்ப்படிந்த உள்ளத்தோட, ஆர்ப்பணித்த உள்ளத்தோட, ஒப்பு கொடுத்த உள்ளத்தோட நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வித்தியாசம் திருப்பு முனை வரலன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா வரும் ஐயா. You will move forward. When you move forward in obedience, you will experience breakthroughs you have never experienced before. So step boldly into the God-given year and destiny that God has for you. Arise in His glory. புரியுதாங்க என்ன சொல்றது? அவரோட ஒவ்வொரு நடை, நம்மளோட கால்கள் அவரோட ஒவ்வொரு நடைகளும் பின் செல்லும் போது நம்மளுடைய நடைகள், பாதைகள் அவனால் உறுதிப்படும். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனத்துல, நல்ல மனுஷனோட நடைகள் தேவனால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளை தேவன் பிரியமாக இருப்பாராம். அப்ப உங்களோட வழிகள் தேவன் வழி நடக்கும் போது, ஒவ்வொரு அடிகளும் அவரை பின் செல்லும் போது தேவன் உறுதிப்படுத்துவார். Amen. He won't lead you into failure. The Spirit of God will not lead you into failure. No matter the challenges, temptations, problems, whatever that is ahead of you. புரியுதாங்க? புரியுதாங்க சர்ச் நான் என்ன சொல்றேன்? Yes or no? Yes. Amen. அவர் உங்களோட வழிகள் மேல, அவர் உங்களை உறுதிப்படுத்தும் போது, அவர் உங்களோட வழிகள் மேல, வாழ்க்கையின் மேல பிரியமா இருப்பார். Amen. Would you arise in His glory, church? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரத்தை உயர்த்தீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? From the front to the back, would you stand to your feet right now? Thank you, Lord. மறைவுக்கு நல்ல கரத்தை உயர்த்துமா, முன்னுக்குள்ள பின்னால வரைக்கும்